அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நான் போடுறதுக்கு, கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால தான் என்னால் போட முடியல. நாள் மகரியோட நோம்பு திறந்துட்டு என்னோடய பெருநாளையே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு புரோட்டாவுக்கு தான் மாவு பிசைஞ்சு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட்டும் ஜீனியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டம்ளர் மாதிரி பால் ஊற்றிக்கோங்க. காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கேன் நான். இதை நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபுட் ப்ராசஸர்லேயே நான் பிசைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது இப்போலாம் மாவு பிசைகிறதுக்கு. அதுவும் புரோட்டா மாவு பிசைனா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்டிக்கியாக நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம்னாக்கா நமக்கு புரோட்டா நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். புரோட்டா மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆனம் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து புரோட்டாவுக்கு எப்படி வைக்கிறது, ரொம்ப சால்னா மாதிரி வைக்காமல் கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பட்டைப்பூ ஏலக்காய் போட்டு பெரிய சைஸில் 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் ஆனம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கிரேவி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்ட் ஸ்ட்ரக்சருக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோழியை வந்து நல்லா மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைம் நாட்டுக்கோழி தான் ட்ரை பண்ணேன். கிரேவி நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வேகிறதுக்கு தான் லேட் ஆணுச்சு. 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து அப்படி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சாலே இது நல்லா குக் ஆகிடுது. இவ்வளோ நாள் நோன்பு வச்சோமேன்னு சொல்லிட்டு தான் நாட்டுக்கோழி ட்ரை பண்ணேன். இந்த தடவை பெருநாக்கு கிரேவி ஸ்ட்ரக்சர் அதிகமாக கிடைக்கணும்னா நம்ம வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் க்ரீம் ஆட் பண்ணதில்லை, அதனால் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. நைட்டே கொஞ்சம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு மறுநாள் காலையில் தொழுகைக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே மோஸ்ட்லி எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். கோழி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், முந்திரி, பாதாம் இது 3ஐயும் மிக்சியில் நல்லா அடித்து அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு நல்ல கிரேவி ஸ்ட்ரக்சர் ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். நமக்கு புரோட்டாக்கு இது நல்லாவே மேட்ச் ஆகும். இதை அப்படியே நல்லா வேக விட்டுருங்க 10 நிமிஷம். இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு நாட்டுக்கோழி கறி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு புரோட்டா மாவு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சதை வந்து ஈரத்துணியில் அப்படியே மூடி வச்சுருந்தேன் ஒரு 2 மணி நேரத்துக்கு. இப்போ வந்து அதை உருண்டை போட்டு வச்சிடலாம் எண்ணெய் தடவி. பாருங்கள் எப்படி ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லாவே பிசைஞ்சுக்கணும். இப்போ வந்து நமக்கு ஒரு புரோட்டாவோட பதத்துக்கு வந்துடும் மாவு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை எடுத்து ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சால் தான் மாவு வந்து நல்லா புளிச்சுக்கிட்டும் வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் புரோட்டா. மறுபடியும் இதை ஈரத்துணிலேயே மூடி வச்சுருங்க. காலையில் ஃபஜ்ரோடு எழுந்திரிச்சு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் நைட்டே காலையில் தொழுகைக்கு போட்டு போகிறதுக்கு. இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். எனக்கு அங்கேருந்து வந்து கம்பி சாரி இருந்துச்சு, அதனால் நான் இங்கே சாரி வாங்கலை. பிள்ளைங்களுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் மட்டும் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டோம். இந்த வேலையெல்லாம் முடிகிறதுக்கே நைட் ஆகிடுச்சி, ரொம்பவே லேட் ஆகிடுச்சி. பிள்ளைங்களாம் தூங்கிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் மருதாணி போட்டுட்டு படுத்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு 4 மணி போல் எந்திரிச்சாச்சு. தஹஜ்ஜத் தொழுதுட்டு புரோட்டா வீச ஆரம்பிச்சிட்டேன். வீசி ரவுண்டு பண்ணி வைக்கணும். இது எல்லாத்தையுமே வீசி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கே 4:30 ஆகிடுச்சு. இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கடல் பாசி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கடல் பாசியும் எடுத்து வேக போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே காலையிலே செய்ய ஆரம்பித்தா தான் நம்ம தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். 7:30க்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் தொழுகைக்காக. அதனால் முன்னாடியே நான் சாப்பாடு வைக்கிறதுக்காக தான் நேரத்தோடய எழுந்திரிச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கடல் பாசிக்கு பேட்டை வெல்லம் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு 10 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே தண்ணி அளவு வச்சு நம்ம
விசில் பண்ணி எடுத்துக்கிட்டாக்கா கடல் பாசி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வட்டலப்பம் தான் ரெடி பண்ணுறதுக்கு பாதாம் வந்து நாளே நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ முந்திரியை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டுமே சேம் அளவு 15 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் சுகரையும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால இப்போ ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சு செய்யும் போது. நெக்ஸ்ட்டு ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். ஹேண்ட் பீட்டரும் எடுத்துக்கிட்டேன். இதால் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதே சேம் மெஷர்மெண்ட்டில் எடுத்தாக்கா நமக்கு வட்டலப்பம் கரெக்டான அளவில் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். நெக்ஸ்ட்டு முட்டையும் பவுடர் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹேண்ட் பீட்டரில் அதிகமாக டைம் எடுத்ததுனால நான் எலக்ட்ரிக்கல் பீட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடிகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. நெக்ஸ்ட் நம்ம எந்த ஏனத்தில் செய்ய போகிறோமோ அதில் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க எங்கே பார்த்தாலும். அப்போ தான் நமக்கு ஒட்டாமையும் வரும், நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த பீட் பண்ணி வச்சுருக்க மிக்சரை எடுத்து ஃபில்டர் பண்ணி இந்த ஏனத்தில் எடுத்துக்கலாம். ஃபில்டர் ஆனோடனே ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். எனக்கா அது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். இதில் நம்ம முந்திரி பாதாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை எலக்ட்ரிக் பீட்டரால் பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணியும் போடலாம், சும்மாவும் போட்டுக்கலாம். நல்ல மணமாகவே இருக்கும். பவுடர் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம், ஏலக்காய் பவுடர். இப்போ நம்ம இதை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கலாம். 1/2 hour வெந்தாலே போதும். வட்டலப்பம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து புரோட்டா தான் போட ஆரம்பிச்சிட்டேன். தோசைக்கல் பெருசாக இருந்ததுனால நான் 3 போட்டு எடுத்துக்கிட்டேன். புரோட்டா வீட்டில் சுடுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ரொம்பவே ஈஸி தான். அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கணும். புரோட்டாவை கை விடவே கூடாது. நல்லா திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் புரோட்டாவும் நல்லா வேகும், நமக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம இப்போ புரோட்டாவை லாஸ்ட்டாக தட்டுறதுல தான் இருக்குது. கொஞ்சம் சூடாகவே நல்லா தட்டிடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் புரோட்டா. புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கடல் பாசி லிக்யூடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஒரு டம்ளரில் 1/4 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே இந்த கடல் பாசியை எடுத்து ஊற்றிக்கோங்க லிக்யூடாக. இது அப்படியே நம்ம குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து. வயிற்று வலி, அடி வயிற்று வலி எல்லாமே க்யூர் ஆகிடும். இன்னொரு பக்கம் வட்டலப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோழி ஆனத்தையும் நல்லா கொதிக்க வச்சு ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. நல்ல கிரேவியாக இருந்துச்சு, நல்ல மணமாகவும் இருந்துச்சு. நாட்டுக்கோழியில் செஞ்சது. எல்லாருமே காலையிலேயே குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஃபஜர் தொழுதுட்டு ஊதும் போட்டாச்சு. ஊது போட்டோன்னே தான் ஈதோட வைபே வந்துச்சு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பசியார வைக்கிற வேலை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாரையுமே சாப்பிட கூப்பிட்டாச்சு. ஏன்னா நோம்பு பெருநாக்கு எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் பெருநா தொழுகைக்கு போகணும். ஹஜ்ஜு பெருநாக்கு தான் தொழுதுட்டு வந்து சாப்பிட்ணும். அதனாலே காலையில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் சாப்பிட்டு ஹாப்பியாகவே கிளம்பணும் தொழுகைக்கு. என்னோடய மச்சிக்கும் ஒரு பாக்ஸில் வச்சு எடுத்துக்கிட்டேன் கடலை பசியாரையை. அவங்களும் தொழுகைக்கு வருவாங்க. தொழுதுட்டு அவங்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். போயிட்டு சலாம் சொல்லிவிட்டு பெருநாக்காசுலாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு காலை சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் செஞ்சேன். மதியானத்துக்கு அம்மா வீட்டில் சாப்பாடு. அதனால் எல்லோரும் கிளம்பி அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு பெருநாக்காசும் கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மாமா வீட்டுக்கு போகணும். ஏன்னா அங்கே போகாமல் பெருநா வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது எங்களுக்கு. ஏன்னா அங்கே தான் பெருநாக்குள்ளே இருக்கும். அதனால தான் அங்கே போய் எல்லோரும் பார்த்துட்டு எல்லாருமே அங்கே வருவாங்க. எல்லாரையும் ஒரே இடத்துலையே பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு மாமா வீட்லேயும் பெருநாக்காசுலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு பெருநாக்குள்ளே பார்க்க போயிட்டோம். அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் ரிட்டன் ஆகிட்டோம் ஊருக்கு. நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பிள்ளைங்களாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.